பவளம் என்ற ஒரு பெண்ணிடம் ஒரு பச்சை கிளி இருந்தது. அவள் ஒரு இருந்தது. இந்த வசனம் சரியா? என்ன பிள்ளையாக கையெழுத்து? பவளம் என்ற பெண்ணிடம் ஒரு பச்சை கிளி இருந்தது. வசனம் சரியா? பிள்ளையா சொல்றோம். அதைக்கு நாங்கள் கூடுதலா பவளம் என்ற பெண்ணிடம் ஒரு பச்சை கிளி இருந்தது. அந்த என்ற பெண்ணிடம் என்றது நாங்கள் பாவிக்க தேவையில்லை. அது என்ற சொல்ல எடுத்து பவளத்திடம் ஒரு பச்சை கிளி இருந்தது என்று சொல்லிக் கொள்ளலாம். அவள் ஒவ்வொரு நாளும் அந்த கிளிக்கு உணவு கொடுத்தாள். அவள் ஒவ்வொரு நாளும் அந்த கிளிக்கு உணவு கொடுத்தாள். இதுல பாருங்க, அந்த கிளியா அந்த கிளியா என்ன வரையில ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இதுல சிரிக்காங்க. இதுல ஒரு பிள்ளை நான் சொல்றேன், இந்த பிள்ளை சொல்றேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்த உண்டான்னு சொல்றீங்க. அதுக்கு நாங்கள் பள்ளி எழுத்துக்களை மிகுந்து எழுதுவோம். அந்த கிளி, அந்த காடு. அதே நேரத்துல வந்த மனிதர்களுக்கு பிற பேருக்கு நாங்க பார்ப்போம். சுட்டுக்களா வாழ்வு ஆயும் சுட்டெடுக்க வாழ்வு மிகுந்து போடும். நாங்கள் அடுத்தவன். ஆனால் அந்த கிளி மிகவும் கவலையாக இருந்தது. ஒரு நாள் பவளம் அந்த கிளியிடம், நீ ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டபொழுது கிளி கூறியது, நீ இந்த கூட்டிற்குள் ஒரு அடிமை போல் என்னை நீ வைத்திருக்கிறாய். என்னை நீ என் தோழி கிளிகளுடன் பழக விட மாட்டாயா என்று கேட்டபோது பவளம் கவலைப்பட்டு தான் செய்த தவறை உணர்ந்து கிளியை சுதந்திரமாக்கினாள். எந்த உயிரினத்தையும் அடிமையாக வைத்திருக்க கூடாது. பணக்கார செல்வந்தரும். ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார செல்வந்தர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். அந்த மகனை மிகவும் பாசத்தோடு வளர்த்து வந்தான். அதே ஊரில் ஒரு ஏழை சிறுவனும் வசித்து வந்தான். ஆனால் அந்த செல்வந்தரின் மகன் ஒரு மிகப்பெரிய பாடசாலையில் கல்வி கற்கின்றான். ஆனால் அந்த செல்வந்தர் சொல்லுங்க மாறாது. இப்பண்ணா போட்டதுனால் யானை தந்தத்தால் ஆகிய பட்டி தந்த. ஆனால் அந்த ஏழை சிறுவன் அதில் என்ன ஒரு ஆள் உங்களுக்கு? ஆனால் அந்த ஏழை சிறுவன் அந்த மாதிரிதான் சில கருத்துக்கள் மாறும். நுட்பமான வடி வச்சு சத்தியமே ஞாபகம். ஆனால் அந்த ஏழை சிறுவனின் வறுமையின் காரணமாக பிறரின் பாதணிகளை சுத்தம் செய்யும் வேலையை வைத்து தனது பசியை ஆற்றிக் கொண்டான். ஒரு நாள் அந்த செல்வந்தர் வீதியோரமாக சென்று கொண்டிருந்த வேளையில் இந்த சிறுவனை பார்த்தும் தனது பாதணிகளையும் சுத்தம் செய்யும் படி கூறினான். அதே வேளையில் அவர் தனது நண்பனிடம் பணம் கொடுப்பதற்காக ஒரு பணப்பையும் கொண்டு வந்தார். தனது பாதணியை சுத்தம் செய்து முடித்த பின்னர் அந்த சிறுவனிடம் பணத்தை கொடுத்துவிட்டு தனது பணப்பையை வைத்து வீட்டுக்கு சென்றான். இதை பார்த்த அந்த சிறுவன் அதை எடுத்துக்கொண்டு அந்த செல்வந்தரிடம் கொடுத்தான். இதன் நன்றி கடனாக அவனின்
இதுல ஒண்ணு வாசிக்க பிரச்சனை எழுதுறவா வாசிக்குவாங்க. நீங்க கூட்டு முயற்சியில இல்லை முதல் குழு வந்து அளவுக்கு பரவாயில்ல. நீங்க வாசிக்க. அவனின் தன் மகன் படிக்கும் அதே பாடசாலையில் சேர்த்தான். படிப்பின என்ன? உண்மையுடனும் நன்றியுடனும் இருக்க வேண்டும். ரெண்டு குழு ஆகணும் வாங்க நீங்க அந்த வாசிக்காம இதுங்க காலையில் வைக்கணும். இப்ப இந்த கதை எப்படி இப்ப இதுல பாருங்க, நான் இதுல ரெண்டு கதையும் இருக்கு. இப்ப இந்த குழுவுல ரெண்டு கதை தான். இப்ப சிறுகதைன்னு சொல்லல, இது ஒரு கதையாக கதைக்களமாக நாங்கள் பார்க்கலாம். சிறுகதையை நாங்கள் போறதுக்குள்ள இதை விளக்கி கொண்டா இன்னும் ஒரு பயிற்சி பற்றையில அல்லது சிறுகதை பயிற்சி பற்றையில நாங்கள் அதை செய்து கொள்ளலாம். தொடர்ச்சியா பாருங்க, இப்ப இதுல கூண்டுக்குள் இருக்கும் கிளி ஏழை சிறுவனும் பணக்கார செல்வந்தர். பணக்காரன் ஐயா காசு செல்வந்தர். அப்ப பணக்கார செல்வந்தர் பணம் இல்லாதவரும் செல்வந்தரா இருக்காங்க. செல்வந்தர்னா செல்வத்தோடு. அப்ப என்ன ஏழை சிறுவனும் செல்வந்தர். அவன் இந்த கதை நீங்களா ஏற்றிருந்தீங்களா அல்லது நீங்கள் எங்கேயாவது புத்தகங்களை பார்த்ததா அல்லது வாசிக்கிறதா என்று சொல்லுங்க. இதற்கு முன்னெடுத்துக்கங்க. பார்த்துக்கணும். பணக்கார செல்வந்தர் சொல்ல பிரயோஜனம் அது தலைப்பு சொல்லுங்க. அப்ப கூண்டுக்குள் இருக்கும் கிளி இது நீங்களா ஏற்றி எழுதுறீங்களா இல்ல ஏதாவது சாயல பார்த்து எழுதுறீங்களா? 8ஆம் ஆண்டு பாட புத்தகம்ன்றீங்க. யாரு 8ஆம் ஆண்டு பாட புத்தகமா? வேற என்ன சொல்லுங்க. இப்ப இதுல இந்த ரெண்டு கதையிலும் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போற விஷயம், இந்த கதை களத்துல நீங்க இந்த பட்டறையில விளங்கி கொள்ள வேண்டிய விடயம் மடியா பாருங்கள். தங்கச்சி அடிக்க கூட காலால சரி. இதுல விளங்கி கொள்ள வேண்டிய விடயம் இதுல சொல்லப்பட்டிருக்க முதலாவது மோதல். மோதல்னா என்னன்னா ஒரு சிறுகதைக்கு இந்த 5 விடயம் இருக்கணும். அதாவது மோதல் பாருங்க, மோதல் அறிமுகம். என்னது மோதல் அறிமுகம், மோதல் வளர்ச்சி, மோதல் என்ன அடுத்தது உச்சகட்டம், மோதல் தணிவு, தணிதல்னா முடிவு. அடுத்து என்ன நடக்கும்? முடிவு வரப்போகுது. தணிஞ்சு முடிவு வரப்போகுது. இப்ப இந்த விஷயத்தை என்னென்னு விளங்கி கொள்ள போறோம். நீங்க ஒரு ஓஎல்ல போய் ஒரு சிறுகதை எழுத போறீங்க, அல்லது தேசிய ரீதியான ஒரு சிறுகதை போட்டிக்கு போக போறீங்க, அல்லது நீங்கள் இப்போ ஒரு இலக்கியங்கள் சார்ந்த உங்களுடைய உள்ள கிடக்கைகளை வெளிப்படுத்த போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு எந்த வகையில நீங்கள் அதை கையாளலாம்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு இந்த கதை என்றதை வச்சுக்கொண்டு ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன். அதிகாலையில எழுந்து ஒரு வீதியில சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்க அவருக்கு என்ன செய்யுது? நீங்கள் இன்றைய காலப்பகுதியை பார்த்தீங்கன்னா இயந்திரமயமான உலகத்துல எல்லோரும் என்ன செய்யணும்? ஓடிக்கொண்டு போயிடும். பாடசாலைக்கு போறது, அலுவலகத்துக்கு போறது, பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளை ஏத்துறது இறக்குறது என்ற ஒரு இயந்திரமயமா வாழ்ந்து கொண்டிருக்கோம். இயந்திரமயமா வாழ்ந்து கொண்டிருக்க என்ன நடக்குது? அவர்கள் வயது போய் அப்படியே இறந்து போறார்கள். அப்ப நான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ஆசிரியையோ அல்லது ஒரு அலுவலகத்துல வேலை செய்கிறவரோ அல்லது ஒரு யாராவது ஒரு தொழிலாளி என்ன செய்யறார்? தன்னுடைய மோட்டார் வாகனத்திலே காலை 8 மணிக்கு அதிவேகமாக சென்று கொண்டிருக்கின்றார். சென்று கொண்டிருந்தா என்ன செய்யுது? ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டு. விபத்து ஏற்பட்ட என்ன அங்க தங்கச்சி விளையாண்டு கொண்டிருக்கு. விபத்து ஏற்பட்ட என்ன நடந்திருக்கு? மோதல் நடந்துட்டு. அப்ப என்ன நடக்குது? மோதல் வந்துட்டு மோதல் அறிமுகம். அந்த அந்த சூழலை நாங்க காட்ட போறோம். என்ன அதிகாலையிலே காலை வேளையிலே மாணவர்கள் பாடசாலை என்ன வெள்ள நிறை ஆடையோடு சென்று கொண்டிருந்தார்கள். என்ன பறவை கூட்டங்கள் எங்க போகும்? காலைன்னு சொல்லக்கூடாது. பறவை கூட்டங்கள் இறை தேடி சென்று கொண்டிருந்தன. சூரியகாந்தி பூ என்ன செய்யும்? சூரியன் பக்கம் திரும்பி கொண்டிருக்கும். சூரியகாந்தி பூ தன்னுடைய முகத்தை காட்டி விரிந்து கொண்டிருந்தது. பூக்கள் விரிந்து கொண்டிருந்தன. ஒருமை பன்மைக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை பாவிக்கணும். அப்ப இந்த காட்சிகளை கொண்டு வரைக்க
நீங்கள் அந்த காளை என்ற சொல்ல பயன்படுத்தாமல் விடையக்க அந்த காளை என்ற காட்சியை சொல்லணும். மாணவர்கள் வரிசை வரிசையாக வெள்ளை ஆடைகளுடன் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்தனர். சூரியகாந்தி பூவானது தன்னுடைய முகத்தை மகிழ்வாக காட்டி மலர்ந்து கொண்டிருந்தது. பறவையினங்கள் உணவு தேடி பல்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தன. அப்ப இவ்வாறு சொல்ல அந்த காட்சியை கொண்டு வந்துட்டீங்க. காட்சியை கொண்டு அவர் விழுந்து கிடக்கிறார், ஆக்சிடென்ட் ஆயிட்டு, விபத்தாயிட்டு. அப்ப அதுல என்ன செய்யறோம், அறிமுகம் வந்துட்டு அப்புறம் வளர்ச்சி வரப்போகுது. என்ன செய்ய போறீங்க? அவர் வைத்தியசாலையில போயிருப்பார். வைத்தியசாலையில போயிருக்க அவருக்கு என்ன விபத்து நடந்தது என்று முதல் வளர்ச்சி பாருங்கள். அடுத்து என்ன நடக்க போகுது? வளர்ச்சியாகி முதல் உச்சகட்டம். அவருக்கு என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கப்படுது என்றது, அவருக்கு வைத்தியசாலையில எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுன்றது நீங்கள் கற்பனையில செய்ய போறீங்க, கற்பனை செய்து எழுத போறீங்க. பிறகு என்ன செய்யலாம்? தனிதல். பிறகு அவர் ஒரு தனி ஒரு அந்த சிறுகதை என்ற கதை அமைப்புக்கு என்ன மாதிரி தனிதல் பிறகு என்ன செய்யும்? ஒரு முடிவை கொண்டு வருவீங்க. அப்ப அவர் நல்ல ஒரு சிறுகதைக்குரிய ஒரு கதைக்குரிய இயல்பை நாங்க கொண்டு வரேன்னா 5 விடயங்கள் இருக்க. என்ன? ஒன்று மோதலுடைய அறிமுகம், இரண்டாவது மோதலுடைய வளர்ச்சி, மூன்றாவது மோதலுடைய உச்சகட்டம், நாலாவது மோதல் தனிதல், ஐந்தாவது மோதல் முடிவு. ரைட். இப்ப இந்த முதலாக கதையை பார்ப்போம். எடுங்க புடிங்க, அப்படி வாசிக்க 2 கையில பாருங்க. அது வேணும், தங்கச்சி வேணும், அதான் பார்ப்போம். பாருங்க. கூண்டுக்குள் இருக்கும் கிளி. பவளம் என்ற பெண்ணிடம் ஒரு பச்சை கிளி இருந்தது. பவளத்திடம் ஒரு பச்சை கிளி இருந்தது. ரைட். இது ஒரு கதை. ஒரு பச்சை கிளி அந்த சிச்சுவேஷனை அறிமுகத்தை சொல்லியாச்சு. முதலாவது வாக்கியம் இது என்ன இருக்கு? அங்க அறிமுகம் இருக்கு. அந்த பவளத்திட பச்சை கிளி என்ற ஒரு கிளி வளர்க்கிறான்னு சொல்லு. அவள் ஒவ்வொரு நாளும் அந்த கிளிக்கு உணவு கொடுத்தாள். அப்ப அவருடைய நாளாந்த கடமை என்னது? உணவு கொடுக்கிறது நடக்குது. அப்ப என்ன செய்யுது? அந்த கதையை அவர் வளர்த்து கொண்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த கிளிக்கு உணவு கொடுத்தால், ஆனால் அந்த கிளி மிகவும் கவலையாக இருந்தது. அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உணவு கொடுத்தால் என்ன செய்யுது? அந்த கிளி மிகவும் கவலையாக இருந்தது. ஒரு நாள் பவளம் அந்த கிளியிடம், நீ ஏன் கவலையாய் இருக்கிறாய் என்று கேட்டபோது கிளி கூறியது, நீ இந்த கூண்டுக்குள் ஒரு அடிமை போல் என்னை நீ வைத்திருக்கின்றாய். என்னை நீ என் தோழியர்களுடன் பறக்க விட மாட்டியா என்று கேட்டபோது பவளம் கவலைப்பட்டு தான் செய்த தவறை உணர்ந்து கிளியை என சுதந்திரமாக்கினாள். இதுல பாருங்க, இந்த 5 விடயம் இருக்கு. என்ன இருக்கு? மோதல் அறிமுகம் இருக்கு. பவளத்துக்கும் யாருக்கு நடக்குது மோதல்? பவளத்துக்கும் பச்சை கிளிக்கும். 2வது பாருங்க, மோதல் வளர்ச்சி இருக்கு. அவ கொண்டு உணவை வைக்கிறா, உணவை கொடுக்குறா, அந்த வளர்ச்சி இருக்கு. 3வது பாருங்க, மோதல் உச்சகட்டம் இருக்கு. அந்த கிளி என்ன செய்யுது? தன்னுடைய அந்த பவளத்திடம், தன்னை வளர்க்கின்ற அந்த பவளத்திடம் சொல்லியிருக்கு, நீ என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய், என்னை அடிமைப்படுத்த இந்த கூண்டிலிருந்து மற்ற என்னை இந்த கூண்டிலிருந்து திறந்து மற்ற வெளியிடத்துக்கு அனுப்ப மாட்டாய் என்று சொல்லி இருக்கு. அடுத்து என்ன நடக்குது? பவளம் என்ன செய்றா? தன்னை தவற உணர்ந்து அதை திறந்து விடுறா. தவற உணர்றா. உணர்வைக்கு என்ன நடக்குது? தனிதல் வருது. பிறகு அதுக்குரிய முடிவாக, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வாக இதை சொல்லுகிறார், அதை திறந்து சுதந்திரம் விட்டார். இந்த 5 விடயத்தையும் உள்ளடக்கி, இப்ப நீங்கள் பார்த்து எழுதுனதோ என்ன ஏதோ செய்தாலும் ஒரு கிரியேட்டிங், ஒரு சிந்தனையை உருவாக்குறதாகத்தான் அந்த கதையில் இருக்க வேண்டும். இப்ப இதான் கூண்டுக்குள் இருக்கும் ஒரு கிளி என்ற அந்த கதையில நாங்கள் இந்த 5 விடயங்களை சொல்லியிருக்கோம். அடுத்த கதையை பாருங்க. ஏழை சிறுவனும் பணக்கார செல்வந்தரும். ஒரு கிராமத்திலே ஒரு பணக்கார செல்வர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். அந்த மகனை மிகவும் பாசத்தோடு வளர்த்து வந்தார். அப்ப என்ன செய்யுது? அவன் என்ன சிச்சுவேஷன் அந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை வளர்த்து கொண்டு வர்றார். அப்ப அது என்ன செய்யுது? விரிவாக போகுது. அதே ஊரிலே ஒரு ஏழை சிறுவனும் வசித்து வந்தான். அப்ப இங்க என்ன செய்யுது? இப்ப நான் சொல்றேன்னா, ஒரு சிறுகதை, நல்லதொரு தரமான சிறுகதையில குறைஞ்சது 3 பாத்திரங்களை கொண்டு வரணும். கன பாத்திரங்களை நாங்க உதாரணத்துக்கு நாங்க சிறுகதை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு வளர்ந்த பிறகு பார்க்கலாம். ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள், புதுமை பித்தனுடைய சிறுகதைகள், மற்ற ஈழத்தினுடைய எழுத்தாளர்கள் அடிப்படையில சேனா கதிர்காமநாதன் போன்றவருடைய சிறுகதையை வாசிக்கிறது பாத்திரங்களை கொஞ்சம் கொண்டுரும். பாத்திரம்னா என்ன? சட்டி இடியப்ப பானது இல்ல, கதாபாத்திரங்கள். குட். கதாபாத்திரங்களை என்ன செய்யணும்? கொண்டு வேணும். ஆனால் அந்த
செல்வந்தரின் மகன் ஒரு மிகப்பெரிய பாடசாலையிலே கல்வி கற்கின்றான். ஆனால் அந்த ஏழை சிறுவன் வறுமையின் காரணமாக பிறரின் பாதணிகளை சுத்தம் செய்யும் வேலையை வைத்து தனது பசியை ஆற்றிக்கொண்டான். ஒரு நாள் அந்த செல்வந்தன் வீதியோரமாக சென்று கொண்டிருக்கும் வேளையில் அந்த சிறுவனை பார்த்து தனது பாதணிகளை சுத்தம் செய்யுமாறு சொல்லுகின்றான். அப்ப இங்க என்ன நடக்குது? கதை அப்படியே போய்கொண்டிருக்க இங்க என்ன நடக்குது? ஒரு மோதல் அடிப்படையில் இருக்கு. என்னத்துக்கான? நீங்கள் ரெண்டு வாழலாம், விதியும் இயற்கையும் மோதலாம், வறுமையும் செல்வமும் மோதலாம். இப்ப இங்க என்ன நடக்குது? ஒரு செல்வந்தரும் ஒரு ஏழை சிறுவனுக்கும் இடையிலான மோதலா, அல்லது பணக்கார செல்வந்தருடைய சிறுவனுக்கும் ஏழை சிறுவனுக்கான மோதலா என்றால் கதையில ஒரு தீர்க்கமான முடிவில். என்ன முடிவு? நீங்க அந்த குழு சொல்லுங்க. தலைப்பு போட்டுறீங்க, ஏழை சிறுவனும் பணக்கார செல்வந்தருக்குமான பிரச்சனையா, செல்வந்தன் மகனுக்கான பிரச்சனையா? மேலே இருக்க ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார செல்வந்தர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். அந்த மகனை மிகவும் பாசத்தோடு வளர்த்து வந்தான். அதே ஊரிலே ஒரு ஏழை சிறுவனும் வசித்து வந்தான். ஆகவே இந்த கதைக்குரிய தலைப்பு என்ன விட்டுருக்கணும்? ஏழை சிறுவனும் ஏழை இல்லாட்டி பணக்கார சிறுவனும் ஏழை சிறுவனும் என்ன ரெண்டு பேரும் வறுமைதான். அதை ஒப்புடையில தானே. அப்ப இப்படி பாத்திரங்களை கணக்க கொண்டு போய்க்க பிரச்சனை வரும். சரியா? அப்ப அதை நாங்கள் இதோட நிறுத்திக்கொள்ளும். தொடர்ச்சியா போகலாம். இதுலயும் மோதல் தண்ணியல் இருக்கு. நான் அதுல முரண்பட்டதுக்கு நாங்கள் பின்னுக்கு போக சித்தியலாம். இப்ப இது சார்ந்த ஏதாவது உங்களுக்கு விளங்காட்டி மேலும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த கருத்துக்களை பார்க்கலாம். என்ன நீங்க சின்னாக்கள் அளவு கூட கருத்தை சொல்ல நீங்க குழம்பிடுவீங்க. இப்ப ஏற்கனவே இப்ப கொஞ்சம் தடுமாறிட்டீங்க. ஆகையால இது சார்ந்த இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். நம்ம ஓகே. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா ஏதாவது நீங்கள் ஏதாவது மாணவர்கள் கருத்தை சொல்லுங்க. உங்களோட கருத்து வாங்க. என்னத்தை பெற்றுக்கொண்டீங்க என்று சொல்லுங்க. என்ன தங்கச்சி பார், ஒரு ஆள் சொல்லுங்கள். ஒருவருக்கு ஒரு உதவி செய்யணும். கருத்து ஓகே, வரவேற்கிறத கை தட்டிடுவோம். சரி மிஸ், முடிப்போம். என்ன கொண்டு போங்க. நீங்க முடிஞ்சு அப்படி என்ன படிச்சீங்க? ஒண்ணுமே படிக்கலையா? பேர்ல வடிவாட்டி சிறுகதை, இந்த பண்புகள், சிறுகதை எப்படி உங்களுக்கு இது நல்லா ஞாபகத்துல வைக்கணுங்கோ. சிறுவதையில சின்ன பாத்திரங்கள் இருக்கணும். சரியா? அப்படி அந்த அமைப்பு முறைகள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருங்கோ. வளர வளர உங்களோட வகுப்புகளுக்கு அந்த சிறுகதைகள் எழுத வேண்டி வந்தா நீங்களா கற்பனையா இயற்றி எழுதலாம். சரியா? ஒரு நல்ல ஒரு விஷயத்தை படிப்பு சம்பந்தமாக, சரி, விளையாட்டுகளோட மட்டும் இல்லாமல் ஒரு கல்வி அறிவு சம்பந்தமாக சொல்லி தந்த 6 மாவட்ட செயலகத்திலிருந்து சிறுவர் கலாச்சார என்ற அமைப்பு இந்த நிகழ்வை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும் எங்களோட பங்கு தந்தை, பங்கு மக்கள், நிறைய ஆசிரியர்கள் சார்பாக, பிள்ளைகள் சார்பாக நன்றியை கூறுகிறது. சத்தியம் முடிப்போமா? நன்றி சொல்லி